உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியை வாழும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்தார். நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்து நத்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெற செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி தெரியும் வள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காதவன வள்ளி என பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவா உன் பாதம் தொட்டு என் பணியை துவங்குகின்றேன் சுவாமி. குறுகிய காலத்தில் தனக்கென ஒரு நிலையை நாட்டி வரும் வழியாக நடித்துக் கொண்டிருக்கும் மதுரை மீனாட்சிக்கு விழா கமிட்டியின் சார்பாக இந்த பொன்னாடையை அறிவித்து கௌரவிக்கிறோம். பொன்னாடை போதி கௌரவப்படுத்துவதற்கு எனது சார்பாகவும் எனது நாடு குழு சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ்ஞான பழம் நீயப்பா பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ்ஞான பழம் நீயப்பா பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ்ஞான பழம் நீயப்பா சபை தன்னில் இரு சபை தன்னில் உருவாகி உள்ள போற்றி பொருள் கூறும் பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ்ஞான பழம் நீயப்பா கண்ணோட்டி கடலாய் வந்தாய் நெற்றி கண்ணோட்டி கடலாய் வந்தாய் ஆறு கமலத்தில் உருவாய் நின்றாய் ஆறு கமலத்தில் உருவாய் நின்றாய் கார்த்திகை பெண் பார்க்குறாய் திரு கார்த்திகை பெண் பார்க்குறாய் உலகண்ணி
நடித்துக் கொண்டிருக்கும் மீனாட்சி அவர்களுக்கு இந்த 200 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறார். அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளத்திற்கு அன்பு அப்பாவிற்கு நன்றி கலந்த வணக்கம். இடம் எத்தனையோ கலைகள் வந்தாலும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி கரகாட்டம் சொல்லி எத்தனை கலைகள் வந்தாலும் இந்த கலியுகத்திலையும் இந்த நாடக கலையை வளர வைத்துக் கொண்டிருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். கந்தனை படித்து காரியம் துவங்கியிருந்தாள். காஞ்சியிலே காமாட்சியாகும், மதுரையின் பதியிலே மீனாட்சியாகும், காசியிலே விசாலாட்சியாக விளங்கும். இந்த நாட்டரசன் கோட்டையில் காமாட்சியாக விளங்கும். அவளின் பொற்பாதத்தை பணிந்து விட்டு, ஏன்னா மதுரையோட காவல் யார் அப்படின்னா, ஆட்சி செய்யக்கூடியவள் யார் அப்படின்னா மீனாட்சி தான் எல்லாருக்குமே தெரியும். பொதுவாகவே காவல் தெய்வமா யாரை வைப்போம்? நம்ம பெரிய கருப்பு மாதிரி ஒரு ஆண்களை தான் காவல் வைப்பாங்க பொதுவாகவே. ஆனா நம்ம பாண்டிய நாட்டுல காவலுக்கு இருக்கிறது யார் அப்படின்னா, ஒரு எல்லையில மணப்புற காளி தெரியுமா யாருக்காச்சு? ஒரு முறை மதுரையே வெள்ளத்துல முழுகும் போது மீனாட்சி போய் கேட்கிறா சொக்கநாதர் கிட்ட, ஐயா எல்லையே தெரியல, மதுரையோட எல்லையே தெரியல, நீங்க எனக்கு எல்லையே காட்டுங்கன்னு சொல்லி கேட்க, அவர் என்ன பண்ணாரு, ஆதிசேஷன் என்ற பாம்பு எடுத்து விட்டு எல்லையை காட்ட சொல்றாரு. அது 4 புறமும் எல்லையை காட்டி நிக்குது. ஒண்ணு திருவேடகம், இன்னொன்னு தென்புறன் குன்றோன்னு சொல்ற திருப்புறகுன்றம், இன்னொன்னு அழகர் மலை, இன்னொன்னு அந்த பாம்போட படமும் புறமும் இணைந்தனால படப்புறம்னு சொல்லக்கூடிய மடப்புறம் வந்துச்சு. அந்த மடப்புறத்துக்கு தான் தெய்வம் யார், எல்லை தெய்வம் அப்படின்னா அந்த மடப்புற காளியாகப்பட்டவர். அம்மா உள்ள சாந்த ஸ்வரூபிணியாக ஆட்சி செய்தாலும் எல்லையில அதே போல மீனாட்சி போலவே பச்சை நிறத்திலேயோ அக்னி கிரீடத்திலேயே பட்டை புருவத்தோடையும் உருண்டை கண்களோடையும் காட்சி தரக்கூடிய அந்த மடப்புற காளியின் பொற்பாதத்தை படித்து விட்டு படியை தூங்கும். அந்த பாண்டியன சொக்கரிடம் பாச வச்ச
கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி எழுதி எல்லா கைதட்டலும் பக்கம் மேலத்துக்கு தான் போய் சேரணும். நாகசமுடியைச் சேர்ந்த அருள், செல்வமணி, வினோத், பிரகாஷ் ஆகிய நால்வரும் சேர்ந்து மதுரை மீனாட்சி அவர்களுக்கு இந்த 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு இடது சார்பாக நாடக குழு சார்பாக நன்றி என்று கிடந்த வணக்கம். கதனை படித்து காரியம் துவங்கியிருந்தாள். அந்த உமையவளின் அருளை பெற்றிருந்தாள். அண்டருக்காய் நெஞ்சிருந்து அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டனே தொண்டு செய்வது எக்காலம், தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். அதனாலதான் இன்று மதுரையின் பதியிலே 64 திருவிளையாடலை புரிந்தார். பொதுவாகவே அவளோட பக்தர்கள்கிட்ட எல்லாம் விளையாடுறதுதான் சிவபெருமானோட வேலையே. அதே மாதிரி என்ன பண்ணாரா, காசிமா நகரிலே பிச்சைக்காரனாக உருமாறி எல்லாருக்கிட்டையும் போய் பிச்சை கேட்டுக்காரு. காசியில யாருமே பிச்சையே போடல. காலையில இருந்து மாலை வரையும் கேட்கிறாரு, யாருமே பிச்சை போடல. சாக்கடை ஓரத்துல ஒரு பிச்சைக்காரர் உட்கார்ந்துருக்காங்க. அவர்கிட்ட போய் சிவபெருமான் கேட்கிறாரு பிச்சை. அப்ப கையில நீ சாப்பாடு வச்சிருக்க, அதை கொஞ்சம் எனக்கு வந்துட்டு நீயும் கொஞ்சம் சாப்பிடுப்பான்னு சொல்ல. அவர் என்ன பண்றாரு, அந்த பிச்சைக்காரன் அவனே பிச்சை எடுக்கிறான். அவன் மொத்த சாப்பாடையும் தூக்கி இவர் கையில கொடுத்துட்டாடா. கொடுத்தோடனே இவருக்கு ஒன்றும் புரியல. என்னடா நிறைய வச்சிருக்கவங்களுக்கே கொஞ்சமா தர மனசு வரலையே, நீயே கொஞ்சமா தான் வச்சிருக்க, மொத்தத்தை ஏன்ட்ட கொடுத்துட்டியே, வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ பசியோட இருக்குன்னு சொன்னியே, சாப்பிடு அப்படின்னு சொல்ல. இல்ல வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா நீ ஆச்சரியப்பட்டுருவ, யாருன்னு தெரியுமா, அட சாப்பிடியா முத பசிக்குதுன்னே, நீ யாரெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்ல. சரி நான் யாருன்னு தெரிஞ்சா நீ சொல்லுன்னு சொல்ல. அவர் சொல்றாரு, எனக்கு தோல் நோய் இருக்கு, என் பக்கத்துல வரவே எல்லாரும் அருவருப்பு படுவாங்க, ஆனா என்னையும் மனுஷனா மதிச்சு என் பக்கத்துல வந்து பிச்சை கேட்கறிய, அதுல இருந்தே தெரியலையா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பரம்பொருள் நீ என்று அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப பக்தர்கள் கூட விளையாடுறத சிவபெருமானோட வேலையை. அப்பேற்பட்டவர் ஒரு பாதத்தை பணிந்து விட்டு பணியை தூங்கும். சிவகங்கையைச் சேர்ந்த ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் மாயத்துறை மீனாட்சி அவர்களுக்கு இந்த 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார். அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளத்திற்கு எனது சார்பாக நாடக குழு சார்பாக நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம். Bye.
வருடத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் என் தந்தையின் பெயர் நம்பிராஜன், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்புறவாத சகோதரர் 7 பேர். 7 பேர் ஆண் பிள்ளைனால எத்தனை ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் மகாலட்சுமி கலாட்சியமா ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா அது சந்தோஷமா இருக்கு. ஆம்பளை பிள்ளை முகத்தையே பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்படி வருத்தம் எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு. அப்படி வருத்தப்பட்டு இருக்கும் போது வள்ளி கிழங்கு தோன்றும் பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா. அதை விட பேர் அழகி ஒருத்தியை கூட்டு வர போறோம். வண்டியில வரும்பொழுது நீங்க 2 பேரும் வந்தீங்க. ஆமா, அந்த பேரழகி எங்க இருந்து வந்தாங்க? அப்படியே நம்ம ஊருக்கு நேரம் வந்துட்டா. அவ்வளவு ஒரு பேரழகி. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகி. அவளை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளோட அழகுல நீங்க எல்லாரும் தொப்புக்கிட்டீன்னு விழுந்துருவீங்க. அவ்வளவு ஒரு பேரழகி. அதுக்கு முன்னாடி என் சொந்த வந்தாருல என் மனசு என்ன இருக்குன்னு சொல்லல. யார் நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலனை, சண்முகனை, சரவணனை, குகனை, ஆறு முகனை என்ற பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். இப்ப இந்த முருகப்பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் இருந்தால் யார் யாரெல்லாம் பழனிக்கு மாலை கொடுறீங்களா? முருகப்பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் இருந்தாலும் ஞான பண்டாரன்னு சொல்லி ஒரு பேர். ஞான பண்டாரன் எங்க பேரு? யார் மாலை போட்டிருக்கா? ஞான பண்டாரன் எங்க பேரு? ஞான பண்டாரன் எங்க பேரு அப்படின்னா பழனியில தான் ஞான பண்டாரம்னு அந்த முருகருக்கு பேரு. நம்ம எல்லாம் மாலை போட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், சாமியை பார்க்க பழனிக்கு போனோம்னா எந்த கோலத்துல பார்த்தோம்னு கேட்போம். எந்த கோலத்துல பார்த்துட்டு இருந்தீங்க? ராஜகோலத்துல தான் பார்த்தோம். ஏங்க பண்டாரமா பார்த்தா என்ன? ஆண்டியா பார்த்தா நம்மளே ஆண்டியா கீழே உட்கார வச்சிருவாரு. யார் சொன்னது? ஆண்டியா பார்த்தா ஆண்டியா உட்கார வைப்பான்னு யாரு சொன்னது? கிடையாது. எந்த கோலத்தில போய் அமர்ந்தாரோ அதே கோலத்தில் போய் பார்ப்பதுதான் சிறப்பு. ஆறுபடை வீட்டிலுமே தண்ணி சிறப்பு எங்க இருக்கு அப்படின்னா பழனிக்கு மட்டும்தான். அங்கதான் போய் பண்டாரமாக அமர்ந்தாரு. நம் மக்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது பண்டாரம்னா என்ன? ஒண்ணும் இல்லாதவன், பரதேசி பெயர். அதுக்குதான் பண்டாரம்னு சொல்லுவோம். ஆனா தமிழோட அர்த்தம் என்ன பண்டாரம் என்பதற்கு அப்படின்னா தன் முன் செல்வத்தை குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள். அப்ப எல்லா செல்வம் இருக்கிறவரு ஏன் ஆண்டியா போய் பழனியில் உட்கார்ந்துருக்காரு? என்ன காரணம்? ஒரு கட்டத்துக்கு மேல தனக்கு செல்வமே உதவாது, ஞானம் தான் உதவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஞான பண்டாரமாக போய் பழனியில் அமர்ந்துட்டாரு. மகாலட்சுமியை வழிபட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவ செல்வத்தை கொடுப்பார். சரஸ்வதியை வழிபட்டோம் அப்படின்னா ஞானத்தை கொடுப்பார். ஆனா செல்வத்தையும் ஞானத்தையும் தரக்கூடிய ஒரே தெய்வம் யாரு அப்படின்னா அந்த பழனியில இருக்க முருகர் மட்டும்தான். அப்ப எல்லாரும் பழனிக்கு போனீங்கன்னா தைப்பூசத்துக்குலாம் ஆண்டி கோலத்திலையும் பார்த்துட்டு வாங்க. எப்படி இருக்குது இந்த வருடம், எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்த வருஷம் கேட்பேன். நான் வந்து சிறப்பா தான் இருக்கும். அப்படி சொல்லி கொண்டு நான் எதுக்காக வந்தேன்? காவலுக்காக வந்தேன். நானும் பாடுறேன், பேசுறேன். வருவனான்றாரு முருகர், காட்சி தருவனான்றாரு. இருந்தாலும் மனசை எப்படி ஆறுதல் படுத்தி கொள்றது? எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாடிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்துல என்னையாச்சும் மறைஞ்சிட்டு பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக. ஆமா, கண்டிப்பா பாப்பார்ல, பார்க்கணும்ல. மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமிட சுவாமி, மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமிட அழகின் பதியழகா மறைந்திருந்தே பார்க்கும்
ஆமா. நாடகத்துக்கு இந்த 4 பேர் தான் முக்கியம். ஆமா. தூண்கள் ஆமா. மாதிரி. ஆமா. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த ஊர்ல 4 பேர் இருப்பாங்கல்ல. ஆமா. எந்த 4 பேரு? இந்த ஊர்ல எல்லாமே ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஊர்ல எல்லாமே ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஆமா. யாரையாச்சும் பத்தி பேசிக்கிட்டு அந்த 4 பேரை பார்த்தா நமக்கு அப்படிதான் பக்கு பக்குன்னு இருக்கு. என்னடா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த 4 பேருக்காக தான் சொல்லுவாங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு மன்னர் வந்து என்ன பண்ணுவாரா, தினமும் அன்னதானம் போடுவார். தினமும் அன்னதானம் போடுறதா இந்த மன்னரோட வேலை. ஒரு முறை என்ன பண்ணிருக்காரு, அன்னதானத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கழுகு ஒண்ணு என்ன பண்ணுச்சா, வானத்துல ஒரு பாம்பை கொத்திட்டு போயிருக்கு. பாம்பை கொத்திட்டு போகும்போது அது விஷம் வந்து அந்த சமைக்கிற சாப்பாட்டுல விழுந்துருச்சு. அந்த மன்னர் சமைக்கிற சாப்பாட்டுல அதை சாப்பிட்டு 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அது செத்து போனோட என்னாச்சு, மன்னருக்கு மனசு கஷ்டமாயிடும். ஐயோ நம்ம போட்ட சாப்பாடுல தான் 2 பேரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்னதானம் போடுறதே நிப்பாட்டிட்டாரு. அப்புறம் அந்த பேச்சு மாற 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 ஒரு பல வருஷம் கழிச்சு மறுபடியும் அன்னதானம் போடுறாரு. ஏன்னா கொடுத்த கையை நிக்காது. அப்ப திரும்பவும் அன்னதானம் போட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த வழியா வந்த 2 பேர் கேக்குறாங்க. அந்த காலத்துல திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க வீட்டுல. எதுக்காக அப்படின்னா வெயில்ல போறவங்க சற்று நேரம் இளைப்பாறணும்னு சொல்லி திண்ணெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த திண்ணையில என்ன பண்றாங்க, 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. வயசான 2 பேர் பசியோட அந்த பக்கம் இருந்து வர கேக்குறாங்க. இங்க மன்னர் சாப்பாடு போடுறாராமே, நாங்க பசியோட வந்திருக்கோம், எந்த பக்கம் பாருங்க அந்த வழி அப்படின்னு சொல்லி கேட்க. நேரா போய் வலது பக்கமா திரும்புங்க, அங்கதான் மன்னர் சாப்பாடு போடுறாரு, சாப்பிடுங்க, சாப்பிட்டா செத்து போயிருவீங்க. ஏன்னா சாப்பிடுறதே உயிர் வாழ்றதுக்காக தான். செத்து போறோம்னு சொன்னா யாராவது சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. திரும்ப போயிடுறாங்க. அந்த வயசான 2 பேர் பசியோட 2 பேரும் இறந்தும் போயிடுறாங்க. அப்ப மேல போறாங்க. சித்திரகுப்த கணக்கு எழுதுறோம்ல, பாவ கணக்கு, அதுக்கெல்லாம் யாரு பயப்படுறா? பாவத்தை செஞ்சுட்டு அவங்க பாட்டுல தெரியுது. பாவத்துக்குலாம் யாருமே பயப்படுறதே கிடையாது. அப்ப பாவ கணக்கு எழுதுறோம் அந்த 2 பேருக்கு, இறந்து போன 2 பேருக்கு. அப்ப என்ன பண்றாரு, இந்த பாவ கணக்கை யார் மேல போடுறது? அந்த மன்னர் மேல போடுவோமா பாவ கணக்குன்னு சொல்லி கேட்க சித்திரகுப்த யமதர்மன்ட்ட கேட்கிறாரு. இல்ல வேண்டாம்ப்பா, அவர் என்ன பண்ணாரு, பாவம் அன்னதானம் போடுற பாவத்துக்கு அவர் மேல பாவ கணக்கு போடுற வேண்டாம் அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த கழுகு மேல போடுவோமா பாவ கணக்குன்னு சொல்லி கேட்க. அந்த கழுகு என்னடா பண்ணுச்சு, அதே பசியோட வந்து இறைக்காக எடுத்துட்டு போச்சு, வேண்டான்னு சொல்ல. சரி அப்ப அந்த பாம்பு தானே விஷத்தை கக்கிச்சு, அந்த பாம்பு மேல போடுவோம் பாவ கணக்குன்னு சொல்ல. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல வேண்டாம், அதுவே உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கு, அது மேல போட வேண்டாம்னு சொல்ல. அப்ப யாரு மேலதான் பாவ கணக்கு போடுறது, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்ல. அப்ப யமதர்மன் சொன்னாரா, வீட்டுக்கும் புரோஜனம் இல்லாம நாட்டுக்கும் புரோஜனம் இல்லாம அந்த 4 பேரும் உட்காந்து திண்ணையில பேசிட்டு இருந்தான் பாரு, அவன் மேல போடுற பாவ கணக்கே சரியா வரும் அப்படின்னு சொல்ல. அப்ப பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதுக்கான பாவத்தை அவங்க அனுபவிப்பாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்படவே கூடாது. ஏன்னா இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், பேசிக்கிட்டே தான் இருக்கும். அது வாயை மூட முடியுமானே? மூடவே முடியாது. அதனால வந்து உங்க இலக்கு ஏதோ அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனால சொல்லிக்கொண்டு என்னோட இலக்காக நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, நம்ம குடும்பம் தானே மாமா. சரி விடுங்க விடுங்க, சண்டை போடுக்காதீங்க. அதனால என்னோட இலக்காக நான் நினைக்கிறது என்ன தெரியுமா, நான் அந்த முருகப்பெருமானை காதலிக்கிறேன். அதான் என்னோட பெரிய இலக்கு. என்னன்னா எப்பேற்பட்ட காதல், எதுக்காக காதலிக்கிறேன்னு அப்புறமா சொல்றேன். ஆனா எப்படி காதலிக்கிறேன்னு இப்ப சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க. சார்பு மாறிட்டு வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தமா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தமா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தமா சுற்றி சுற்றி வந்து
காதல்னாவே சந்தோஷமான விஷயம் தானே. எதுக்கு நீங்க கோபப்படுறீங்க? யாருக்காக காதலிக்கிறேன்? உங்க எல்லாருக்காக காதலிக்கிறேன். எல்லாருக்காக சொல்லவா? நாளைக்கே முருகருக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கங்க. நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா உங்க எல்லாரும் கையில நான் ஓடு கொடுத்து அனுப்புவேன். பிச்சை எடுக்கிறதுக்கா கிடையாது. பிச்சை எடுக்கிறதுக்கு இல்ல, 21,600 தங்க ஓடுகள் இருக்கே சிதம்பரத்துல. அந்த ஓட்டுல ஒன்னொன்னா கொடுப்பேன். நீங்க எல்லாம் பொழைச்சுக்கலாம். எவ்வளவு நல்ல மனசு கிடையாதுல. நம்ம குடும்பத்துல பொண்ணு எடுத்துல மாப்பிள்ளைய கொண்டு போய் எந்த நிலைமையில நிப்பாட்டும். அதனால வந்து எல்லாத்தையும் சொத்தெல்லாம் எழுதி வைக்க மாட்டோமா? என்ன ஏதோ ஒரு மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. மாப்பிள்ளைய கொண்டு போய் எங்க நிப்பாட்டுற மாதிரி இருக்கு. சரி, அதனால எப்பேற்பட்ட காதல் எத்தனை வயசுல காதலிச்சு தெரியுமா? எனக்கு 5 வயது. அரியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வடிவேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சிருக்கேன். உங்களை மாதிரி காதல் கிடையாது. புனிதமான காதல், தெய்வீகமான காதல். கட்டுனா அவர்தான் கட்டுவேன், இல்லனாலும் அவர்தான் கட்டுவேன். ஏதாவது காதலிச்சவரையே கரம் பிடிக்க வேணும். நான் ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ யாருல காதலிச்ச? அப்ப அண்ணி எத்தனை வயசுல காதலிச்ச? 20 வயசுல காதலிச்சீங்க. நீ எத்தனை வயசுல காதலிச்சீங்க? சரி, விடுங்க. நீங்க எத்தனை வயசுல காதலிச்சீங்க? 20 வயசுல காதலிச்சீங்க. ஆனா நான் 5 வயசுல காதலிச்சேன். எப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதல் சொல்லி முடிச்சுட்டு தோழியை போய் சந்திக்க வேண்டும். என்ன கட்டிட்டு இருக்க? பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதான் கத்த பிடிச்ச உட்கார. Thank you.